Good morning, ma'am. Today we'll see the topic is company. Okay, so company accounts today நம்ம பார்க்க போறோம். Unit number 7, company accounts. Okay, so company accounts. What do you mean by company? Already நீங்க வந்து உங்களோட காமர்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. இப்பதான் கம்பெனி படிச்சிருப்பீங்க. So அந்த கம்பெனினா என்ன? அதோட மீனிங்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, சோ இந்த கம்பெனிஸ் எந்த மாதிரியான ஒரு அக்கௌண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தியரிக்கலா நம்ம வந்து காமர்ஸ்ல படிச்சிருப்போம். ஸோ அட் த சேம் டைம் அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றாங்க இந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ என்ன மாதிரி ஷேர்ஸை வந்து அவங்க டிவிஷன் பண்ணுவாங்க, ஷேர் கேபிட்டல் எப்படி இஷ்யூ பண்ணுவாங்க, ஸோ ஷேரை எப்படி நம்ம வந்து இஷ்யூ பண்றோம், தென் அதுல சப்ஸ்கிரைப் ஷேர் கேபிட்டல்ஸ் எவ்வளவு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸையும் படிக்கிறதுக்கு தான் இந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கறத கொண்டு வந்துருக்காங்க. ஓகேயா, ஸோ அப்போ மீனிங் வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ கம்பெனினா என்ன அப்படிங்கிற மீனிங். So meaning பாருங்க, company is a voluntary association of person. So company நம்ம என்ன சொல்லுவோமா, voluntary association of persons. So voluntary association of person which has a separate legal entity. இதுக்குன்னு என்ன இருக்கும், ஒரு separate legal entity இருக்கும். Separate legal entity. Then it has a perpetual succession and liability of the members is unlimited. So liability வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா limited liability. Okay, so limited liability இருக்கும். இது வந்து perpetual section and a common seal யூஸ் பண்ணுவாங்க. Perpetual section and common seal. காமன் சீல், இதுக்குன்னு கம்பெனிக்குன்னு தனியா என்ன செய்வாங்க, காமன் சீல் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா, சோ அக்கார்டிங் டு லார்ட் ஜஸ்டிஸ் லிங்லி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். சோ லார்ட் ஜஸ்டிஸ் லிங்லி என்ன சொல்றாங்க அப்படின்னா, a company is an association of many persons who contribute money or money's worth to a common stock and employ it in some trader or business and who share the profit and loss arising therefrom அப்படின்றாங்க. சோ கம்பெனில உள்ள அந்த many persons வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, மணி ஆர் மணிஸ் ஒர்த்ல கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. then common stock and employ it some trader or business. Okay, so the company stock so contributed is denoted the money and is a capital of the company. So அத நம்ம என்ன சொல்லுவோம், அந்த கம்பெனியோட கேபிட்டலா தான் அதை கன்சிடர் பண்ணுவோம். Then the persons who contribute in it or form it or to whom it belongs. Okay, so ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ஒரு தடவை அந்த ஃபுல் டெஃபினிஷன்ஸையும் உங்களுக்கு வந்து ரைட் பண்ணிடுறோமா. So a company is an association of many persons. Association of many persons who contribute money or money's worth. Okay, money or money's worth to a common stock. To a common stock and employ it in some trader or business and who share the profit and loss arising therefore. So the common stock so contributed is denoted in money and is the capital of the company.
the persons who contributed in it or from it, or to whom it belongs, or members. The proportion of capital. So இவ்வளவு படிக்கணுமா மிஸ்னா கண்டிப்பா படிக்கணும். Capital to which each member it entitled is his share. Okay, so இதையும் நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், படிக்கலாம். அல்லது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப லென்த்தியா இருக்கு மிஸ் என்னால படிக்க முடியல அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, நம்ம காமர்ஸ்ல ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்கோம், கம்பெனிக்கு ஒரு டெஃபினிஷன்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா. so anybody definitions, okay, any definitions you can write. Then characteristics of company. Next one. So இதுல வந்து எதுவுமே வந்து என்ன ஆக கூடாதுமா, சேஞ்ச் ஆக கூடாது. சோ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டெஃபினிஷன்ஸ் எப்பவுமே என்ன இருக்கணும், அப்படியே அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே நம்ம எழுதுற மாதிரி இருக்கணும். ஓகேனா. நெக்ஸ்ட் ஒன், characteristics of a company. என்ன characteristics இருக்கு அப்படின்னு பார்ப்போம். Okay, characteristics of company. So என்னென்ன characteristics இருக்கு? First one, voluntary association. Voluntary association. Voluntary association na என்னமா? Your company is the voluntary association of person. Company தான் இதுல யாரு? Voluntary association. So company is a voluntary association of person. Okay. Voluntary association of person. Now law can compel persons of form of a company. Okay, so company தான் நமக்கு என்னது அப்படின்னா ஒரு artificial person அப்படினே இத சொல்லலாம். ஓகே, அந்த கம்பெனி என்ன சொல்லலாம், ஒரு artificial person அப்படின்னு சொல்லலாம். இது தானால என்ன செய்வது, உருவாக்கக்கூடியது. So voluntary association of persons. So the second one, separate legal entity. Separate legal entity. So separate legal entity means என்ன அப்படின்னா, company is an artificial person. It's separate legal entity with a separate and distinct from its members. So separate legal entity-ங்கிறது members வேற, அங்க உள்ள கம்பெனிங்கிறது வேற, ஓனர்ஸ்ங்கிறது வேற, அங்க கம்பெனிங்கிறது வேற. So ஓனர் என்ன ஆனாலும் கம்பெனி ரன் ஆயிட்டு தான் இருக்கும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? So company is an artificial person. Company is an artificial person. So company is an artificial person. It has a separate legal entity. Separate legal entity. Okay, that's all. The third one, common seal. Common seal. So common seal use பண்றாங்க. A company have a common seal which can affect on the documents. So documentsல நம்ம சைன் பண்றோம் இல்லையாமா, சோ அந்த சைன் பண்றதுக்கு நம்ம எதை யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட சீலை தான் யூஸ் பண்றோம். ஓகே, on the document. So documentsல யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா கம்பெனி சீல் வந்து நம்ம ஃபில் பண்ணிருக்கணும். Then perpetual succession. Okay, so a company continues forever. Its continuity is not affected by the changes in its member. It can be wound up only by law. Okay, so perpetual succession means what do you a company continues forever. எப்பவுமே companies வந்து நம்ம என்ன செஞ்சிட்டே இருக்கலாம், கண்டினியூ பண்ணா it is not affected. It is not affected by the changes in its members. Okay, so it can wound up only by the law. So the wound up பண்ணனும் அப்படினா, wound upனா என்னது, கம்பெனியை கலைக்கிறதுன்னு அர்த்தம். So wound up only என்னது, law தான். Okay, that's all. Next one, limited liability. So கம்பெனியோட liability எப்பவுமே எப்படி இருக்கும், லிமிட்டடா தான் இருக்கும்.
So limited liability, unlimited liabilities na அந்த members அவங்களோட own properties கொடுக்கிற மாதிரி இருக்குமா. இதே இது limited liabilities na அவங்களோட propertiesக்கும் இதுக்கும் எந்த ஒரு டிஃபெக்ட்டும் நமக்கு வராது. ஓகேயா? சோ அதான் வந்து unlimited limited liability. Okay, limited liability. Okay, so limited liability la, so the shareholders of the company is limited. Okay, shareholders of the company is limited. Okay, so the limited to the extent to face value of the shares held by them. So only face value மட்டும் தான் நம்ம என்ன செய்றோம், help பண்ற மாதிரி இருக்கும். Next, sixth one, transferability of shares. Transferability of shares. So transferability of shares. So the shares of a company are freely transferable. The except in case of a private company. So free நம்ம என்ன செஞ்சுக்கலாம், shares transfer பண்ணலாம், ஒருத்தங்களுக்கு இருந்து இன்னொருத்தங்களுக்கு ஃப்ரீயா transfer பண்ணலாம். So free transferable of shares except யாரு அப்படின்னா private company. So except private company. So private company ல உள்ளவங்க என்ன செய்ய மாட்டாங்க, shares transfer பண்ண மாட்டாங்க. Okay, that's all. Next one, meaning and types of shares. So shares ன்னு பார்த்தோம்ல, அந்த ஷேர்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். Okay, so meaning of shares. Sharesனா என்ன அப்படின்னா, a capital of the company is divided into small units. So divided into small units of fixed amount. Okay, small unit of fixed amount தான் நம்ம என்ன சொல்லுவோமா, shares அப்படின்னு சொல்லுவோம். These units are called shares. இந்த units தான் நம்ம என்ன சொல்லுவோம், shares. So these units are called shares. The shares which can be issued by the company are two types. So two types ல இந்த shares வந்து நமக்கு issue பண்றாங்க. First one, preference shares. Then second one, equity shares. So second one, equity shares. Okay, first one preference shares, second one equity shares. So first preference shares. அப்போ two shares வந்து two types of division ஆகுதுமா. First one preference shares, second one equity shares. That's all. Next, preference shares. So preference shares na enna appdi paapom. So preference shares are the shares which have following two preferential rights over equity shares. Two preferential rights irukku. Adu enna rights appdi paapom. So two preferential rights. So first one, preference towards the payment of dividend at a fixed rate. So dividend is a fixed rate. Dividend eppadi irukanum, fixed rate irukanum. Fixed rate during the lifetime of the company. இது எப்படி இருக்கணும், during the lifetime of the company ஃபுல்லாவே என்ன இருக்கணும், lifetime, during the lifetime எல்லாமே dividend வந்து fixed rateல இருக்கணும். That's all. Then second one, preference shares towards repayment of capital and winding up of the company. So capital repayment இருக்கணும். So repayment of capital on winding up of a company. Winding up of the company. Yeah, that's all. So two reasons are good. Then second one, equity shares. Second one, equity shares. So what do you mean by equity shares? Equity shares are those shares which are not the preference shares. இது வந்து என்னது, preference shares கிடையாது. So these shares do not enjoy any preferential rights. The equity shareholders எந்த preferential rights எடுத்துக்கிட மாட்டாங்க. Okay, so equity shares are those shares which are not a preference shares.
not a preference shares. Okay, then these shares do not enjoy any preferential right. Do not enjoy any preferential right. Any preferential rights. The rate of dividend is not fixed. இதுல வந்து rate of dividend வந்து எப்படி இருக்குமா, fixed இருக்கும். But equity sharesல rate of dividend is not fixed on equity shares and it depends upon the profit. So இது வந்து fixed கிடையாது. Dividend வந்து is not fixed. But என்ன இருக்கும் அப்படின்னா it depends upon the profit depend பண்ணி இருக்குமா, நல்லா ஞாபகம். Profit earned by the company. Okay, in case of winding up of the company, equity shareholders are paid after the payment or made on preference shareholders. So equity shareholders are paid after the payment. அதுக்கப்புறம் தான் யார் இருப்பாங்க, preference shareholders இருப்பாங்க. So equity shares are also known as ordinary shares. இது என்ன சொல்லுவோம் நம்ம, ordinary shares அப்படினு சொல்லலாம். Okay, that's all. So equity preference shares னா என்னன்னு தெரிஞ்சிட்டு, then equity shares னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிட்டு. So next one, divisions of share capitals. Next heading, divisions of share capital. Divisions. In divisions, first one, authorized capital. Authorized capital. Second one is issued capital. Issued capital. Then third one is subscribed capital. Subscribed capital. Then fourth one is called up capital. So fourth one is called up capital. Then fifth one is paid up capital. Paid up capital. Then sixth one is reserve capital. Reserve capital. Okay, so divisions of share capital. First capital is authorized capital. Then second one is issued capital. Then third one is subscribed capital. Then fourth one is called up capital. Then fifth one is paid up capital. Then sixth one is reserve capital. Okay, that's all. Next step, first authorized capital. So authorized capital means such capital is authorized by the memorandum of association. Some capitals are authorized by paanga. So adu enna memorandum of associations la enna sollirukangalo adubadi enna senjirpaanga namakku authorized payirpaanga. Okay, so memorandum of association. So memorandum of association is the maximum amount which can be raised as capital. So maximum amount raised as capital. Okay, so it also known as registered capital or nominal capital. Then நம்ம சொல்லுவோம் registered capital or nominal capital. So nominal capital அப்படினு சொல்லுவோம். Okay, then issued capital. Second one, issued capital. So part of authorized capital which is offered for subscription. So part of authorized capital offered for subscription. Okay, offered for subscription. Then third one, subscribed capital. It is a part of issued capital. This parts of authorized capital. இது வந்து என்னதுமா அப்படியே மேல மேல வரும். So issued capital, part of issued capital
applied for and also allotted by the company. So இது applied allotted யாருதான் company. Okay, applied and allotted for company. For company. Okay, that's all. Next, called up capital. So called up capital means it refers to that part of subscribed capital which has been called up by the company for payment. So இது வந்து என்னது called up capital company தான் pay பண்ணுவாங்க. So company for payment. Company for payment. Okay. Next one, paid up capital. So paid up capital means it is the part of called up capital which has been actually paid by the shareholders. So they are actually paid by the shareholders. By the shareholders. That's all. Then next one, reserve capital. So reserve capital, a company can reserve a part of subscribed capital. So இதெல்லாம் part of issued capital ma, இது part of என்னது subscribed capital. Subscribed capital to the called up only at the time of winding up. So called up எப்படி இருக்கும்? Called up winding up time மட்டும்தான் என்ன செய்வாங்க? Call பண்ணுவாங்க. So winding up. It is called the reserve capital. So இது என்ன சொல்லுவோம் நம்ம? Reserve capital, called reserve capital. So divisions of shareholders: authorized capital, issued capital, subscribed capital, called up capital, paid up capital, then reserve capital. So இது என்ன capitals குள்ள அந்த formations கொடுத்துட்டாங்க. Next, issue of equity shares. Next one, issue of equity shares. Issue of equity shares. First one, public issue. Public issue. Then public issue la enna paapom. So issue of equity shares to the public through the prospectus by the public company is called public issue. Prospectus public company enna senjuvanga direct public issue பண்ணுவாங்க. That is called a prospectus, means advertisement. The calls பண்றது சரிங்களா, எங்க கம்பெனிஸ்ல வந்து ஷேர் இஷ்யூ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு அட்வர்டைஸ் பண்றது, அவங்கள வந்து இன்வைட் பண்றது, இதுதான் என்ன சொல்லுவோம் நம்ம சாரி prospectus அப்படின்னு சொல்லுவோம். Okay, so the equity shares to the public through the prospectus. So public through the prospectus by a public company. Public company. So it's called the public issue. So இது என்ன சொல்லுவோம்? Is called public issue. Public issue. Okay, it includes the initial public offer and further public offer. Initial இதுதான் ஆஃபர்னு சொல்லிருப்பாங்க, further offers இதுல details கொடுத்திருப்பாங்க. Okay, so public offer என்னது? Initial public offer, public offer, then further public offer. Further public offer. Okay, that's all. So next one, second one, private placement. So second one is private placement. Okay, so private placement. Private placement means any offer of equity or invitation to subscribe equity shares to a select group of persons by a company. So private placement அப்படினாலே selected group of persons தான் இருப்பாங்க, அப்படிதானே? Select group of persons. So select group of persons by a company through issue a private placement. So select group of persons க்கு மட்டுமே என்ன செய்வாங்க அப்படினா throw பண்ணுவாங்க. எத அப்படினா shares. Okay, through issue of private placement. Issue of private placement. Okay, then the offer letter and which satisfy the conditions specified in section 42 of the Indian Companies Act. So section 42 படி Indian Companies Act, Indian Companies Act 2013. Okay, so இது படி நமக்கு private placement இருக்கும். Third one, rights issue. Third one,
rights issue. So rights issue of equity shares to the existing shareholders of the company through a letter a right issue. So the issue of equity shares, issue of equity shares to the existing shareholders of the company through the letter of offer is known as right issue. So letter மூலமா ஒரு offer வர்றது அப்படின்னா அது என்னது right issue அப்படின்னு சொல்லுவோம். Okay. So the shareholders of the company through a letter of offer is known as right issue. Okay. So equity shares to the existing shareholders of the company through a letter of offer is called right issue. Okay, that's all. Next, fourth one, bonus issues. Bonus issues. So issue of equity shares to the existing shareholders of a company at free of cost. So free of cost out of accumulated profit. Out of accumulated profit. Accumulated profit is known as bonus shares. Bonus issue. Sorry, shares alama issues. Okay, that's all. So free of cost out of accumulated profit la issue பண்றத தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா bonus issue அப்படின்னு சொல்லுவோம். Okay, so next heading is process of issue of equity shares. So process என்னென்ன processலாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். So process of issue of equity shares. So first process, inviting subscription. A company can issue shares as per the provisions of the Indian Company Act and as the per guidance issued to the Securities and Exchange Board of India, SEBI padi. Okay, so inviting subscription. First one, inviting subscription. So inviting subscription. A public company has to issue a prospectus and invite the general public to subscribe for its shares. So prospectus issue பண்ணி தான் நம்ம invite பண்ணுவோம்னு சொன்னோம் அப்படிதானே. So அப்ப என்ன எழுதணும்? Issue a prospectus. Issue a prospectus and invite the general public. General public to subscribe for its shares. Second one, receipt of application. Second one, receipt of application. Receipt of applications. என்னென்ன receipt எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். So receipt on the basis of prospectus, applicants are deposited in a scheduled bank by the applicants along with application money within the time specified. So applications money deposit பண்றதுக்கு specified time வந்து நமக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? Then application money must be at least 5% of the nominal value of shares. So உங்களோட sharesல nominal value 5% ஏதாவது at least என்ன செஞ்சிருக்கணும். So on the basis of prospectus, applications are deposited. Applications are deposited in a scheduled bank. Scheduled
bank. Okay, that's all. Next, by applicants along with application within time specified. So time என்ன செஞ்சிருப்பாங்க specified பண்ணிருப்பாங்க. So time specified, the application money must be at least 5% of the nominal value of share. Okay, that's all. Next, third one, allotment of shares. Allot பண்ணுவாங்க shares. Allotment of shares. Allotment of shares. Allotment of shares na என்னமா? Allotment அப்படினா என்னது? Allot பண்றது. Okay, when a minimum subscription stated in the prospectus has been subscribed for the public, a company can allot shares. So publicல இருந்து நமக்கு வந்து என்ன செஞ்சிருவாங்க? First அப்ளிகேஷன் கொடுத்து அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிருவாங்க. சரியா? ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணி நம்ம ரிசீவ் பண்ணிடுவோம். பப்ளிக் வந்து கொடுத்த ஷேர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து கம்பெனி அதை என்ன செஞ்சிரும்? அலாட் பண்ணும். சோ கம்பெனி கேன் அலாட் ஷேர்ஸ். Company can allot shares for those to whom shares could be not be allotted. Their application money will be refunded. ஒருவேளை நம்ம வந்து shares வந்து allot பண்ணல அப்படின்னா அந்த applications money வந்து refund பண்ணிடுவாங்க. So not be allotted. Their application money will be refunded. Application money will be refunded. The minimum subscription not received. Minimum subscription la illa kadave kadayadhu nama. Minimum subscription not received. All the application money received has to refunded the applicants. So ella moneyum receive பண்ணிட்டு refund பண்றது யார்ட்ட? applicants. Refunded to the applicants. Okay, that's all. So the process of issue of equity shares na inviting subscription, then receipt of application, then allotment of shares. Inviting applications are prospected மூலமா general publicல நம்ம invite பண்றோம். நீங்க இந்த கம்பெனிஸ்ல shares issue பண்றேன் வாங்க அப்படிங்கற மாதிரி invite பண்றது. Then receipt of application, applications are deposited in a scheduled bank. So time specify பண்ணிருப்பாங்க. அது இல்லாம must be at least 5% அவங்களோட nominal value shares இருக்கணும். Then allotment of shares. So public subscribe பண்ணத company என்ன பண்ணுவாங்க? shares allot பண்ணுவாங்க. So allot பண்ண shares ஒருவேளை allot பண்ணல அப்படின்னா அந்த application money refunded ஆயிரும். Then minimum subscription will not receive refunded to the applicants. That's all. Okay, thank you students. Thank you so much.